எப்போ நம்ம நாள் சீக்கிரம் போகணும்னு நெனைப்போமோ, அப்பந்தான் நாள் சீக்கிரம் போகவே செய்யாது. ரொம்ப லேட்டா போகும். எதுக்கு சொல்லுதன்னா, 19ஆம் தேதி ஊருக்கு போணுமா, அந்த ஆர்வம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம அதான் அன்னைக்கு நாளே போக மாட்டேங்கி. காலையில வழக்கம் போல தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மதிய சமையல் வந்து ஒரு 12:30க்கு மேல தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். இன்னைக்கு வந்து பச்சை பயிறு கஞ்சியும், அதுக்கப்புறம் கருவேப்பிலை துவையலும் தான். இது கொஞ்சம் நம்ம சீக்கிரம் பண்ணிருவோமா, அதனால லேட்டா ரெடி பண்ணாலே போதும். குக்கரில் வைக்கிறனால சீக்கிரம் வெந்துடும் அப்படின்ட்டு குக்கரில் அரிசி போட்டு, அதுக்கப்புறம் பச்சை பயிறு, சுக்கு, அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வச்சோம்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி கடைஞ்சோம்னா பச்சை பயிறு கஞ்சி ரெடி. உண்மையிலேயே தேங்காய் பால் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். இப்போ ஒரு இதை ரெடி பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்குமா, சரி இன்னைக்கு பச்சை பயிறு கடைஞ்சாலும் கொஞ்சம் வேலை கம்மி, நம்ம ஈஸியாக கொஞ்ச நேரம் டிவி பார்த்து ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதில் இறங்கியாச்சு. ஆனால் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன்னா அவங்க வந்து நான் இன்னும் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதனால் நானும் பையனும் சாப்பிட்டாச்சு. அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். இவனுக்கு இப்படி மண்டையாட்டி விளையாடுறது அவனுக்கு மண்டை வலிக்காது, ஆனால் நமக்கு வலிக்கும். கொஞ்சம் இன்றைக்கி வேலை கொஞ்சம் இருந்துச்சு. என்னென்னா ஃபேன் துடைக்கிறது, 2 ஃபேனையும் துடைக்கிறது, அதுக்கப்புறம் மிஷின் எல்லாம் துடைக்கணும். இந்த ஃபேனை துடைச்சது எப்போனே எனக்கே மறந்து போச்சு. ரொம்ப நாள் ஆகிட்டு அழுக்கு ஊறலாமட்ட அழுக்கு எல்லாத்தையும் துடைச்சி நல்லா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெஷ்ஷை வச்சு அழுக்கு எடுத்து பார்த்தேன், வரலை, ஃபுல்லாக ஒட்டடையாக இருந்துச்சு. அதனால் சோப் போட்டு கழுவ ஆரம்பிச்சாச்சு. கழுவி காய போட்டு ஃபேனையும் ஹஸ்பண்ட் வந்தோடனே மாட்ட சொன்னேன், மாட்டிட்டாங்க. மிஷினையும் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டாச்சு. அது மாதிரி மேலே இருக்க சீலிங் ஃபேனையும் ஹஸ்பண்டை வந்து துடைக்க சொன்னேன். அதுலேயுமே நிறைய தூசி, எனக்கு எட்டாது. இல்லைன்னா நானே துடைச்சிருவேன், நீ மட்டுமா வேலை பார்க்க, நானும் வேலை பார்க்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்க பைப்பை இப்படி ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அது 4 பக்கமும் தண்ணி சிந்தி கிச்சன் ஃபுல்லாக தண்ணியாக ஆயிடுச்சு.